எனக்கு பெருசா இந்த வாஸ்து மேலாம் அவ்வளவா நம்பிக்கை கிடையாதுங்க. ஆனா நான் சொல்ல போற விஷயத்தை பார்த்தா நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. இந்த கற்பக விருட்ச மரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடி நான் இந்த வீட்டுல வாங்கிட்டேன். வீட்டுல வாங்கிட்டு பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்தது, அழகா மாட்டி வச்சுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்காக வாங்கினேன். அது எங்க அம்மா வீட்டுக்கு போய் அமைஞ்சிருச்சு. அவங்களும் பாத்தீங்கன்னா இதை வாங்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் லைக் தட் நான் அதை கேரி பண்ணிட்டு போனா அப்படியே அவங்க வீட்டுல இந்த செவத்துல பாத்தீங்கன்னா அழகா லைட்டுக்கு கீழே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப அகைன் நான் இந்த மரத்தை வாங்கியிருக்கேன். நான் ஏன் இந்த பொருளை அடிக்கடி வாங்குறேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி இந்த கல்பக விருட்சா பத்தி குலுகுலு பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கல்பக விருட்சா வந்து வீட்டோட நார்த் ஈஸ்டர்ன் கார்னர், அதாவது ஈசானி மூலையில வைக்கும்போது இட் பிரிங்ஸ் அவுட் சம் பாசிட்டிவ் எனர்ஜி, வெல்த், விஸ்டம், ப்ராஸ்பரிட்டி அதெல்லாம் பிளா பிளா பிளான்னு கொடுத்திருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. உங்களுக்கு எத்தனை பேர் இதை பத்தி ஐடியா இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் ஷேர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐட்டத்தை நம்ம மாட்டணும். லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்த வரை இந்த மாதிரி மெட்டல் பீஸ்லாம் வந்து வால்ல மாட்டும் போது ஆணி அடிக்கணுமேக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் அடிக்கவே தேவையில்லை. இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூ வச்ச சூப்பர் க்ளூ, ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் பாண்ட். இதுதான் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற மரத்துக்கும் நான் ஆடிலாம் அடிக்கலைங்க. இந்த ஸ்டிக்கர் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் அதே ஸ்டிக்கர் வச்சு தான் இதையும் ஒட்ட போலான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என் வீட்டில் செவரில் ஃபுல்லா தூசி. நம்ம வீட்டில் எப்படி தூசி இருக்கும்னு சொல்லிட்டு நான் பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண இதே பிரஷ் வச்சு தான் நான் வந்து கிளீன் பண்றேன். நிறைய பேர் வந்து அப்ப கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் உடஞ்சிரும் வேஸ்ட்ன்னு. இது எவ்வளவு சூப்பரான ப்ராடக்ட் நீங்களே பாருங்க. நான் ஒன்னும் அப்படிலாம் நல்லா இல்லாததெல்லாம் நல்லா இருக்குல்ல சொல்லல. எவ்வளோ டஸ்ட், எவ்வளோ அந்த இன்னர் கார்னர்ஸ் எல்லாம் சூப்பராகவே வைப் பண்ணோம். எவ்வளோ புசு புசுன்னு எவ்வளோ டஸ்ட் வருது பாருங்க. என் வீட்டில் இவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு. பட் எனிவே ப்ராடக்ட் நல்லா வேலை செய்யுது இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். என்னதான் நம்ம ஸ்டிக்கர்ல ஒட்டினாலும் நம்ம மார்க் பண்ணிட்டு ப்ராப்பராக ஒட்டணும். இந்த ஸ்டிக்கர் மேலே இருக்கிறது பீல் பண்ணிட்டு நல்லா ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 24 hours கழிச்சு நீங்க மாட்டினீங்கன்னா யூ கெட் அ பெட்டர் ஹோல்ட். ஃபைனலி நானும் வீடியோவில் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால எங்க வீட்டுக்கார கூப்பிட்டு வாங்க இந்த மரத்தை மாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கடைசியா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. வீட்டில் ஒரு இடம் விடாம எல்லாத்துலயும் ஸ்டிக்கரு மரம் கிரம் நட்டு வச்சு ஃபுல்லா கிளம்ஸி ஆக்கிட்டேன். பட் ஸ்டில் ஐ லைக் இட். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல இது எல்லாமே படமா தெரியும் லிங்கா. ஸோ அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ஸ் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.